வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஏஎஸ்எம் இன்ஃபோ சேனல்ல அகம் அகாடமியுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன ரெமெடி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே லீஃப் மெத்தட் எப்படி? பே லீஃப்ல நம்ம எப்படி எழுதுறது? எப்படி எரிக்கிறது? அது எரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? எந்த பென்ல எழுதுறது? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள், நெறைய டவுட்ஸ் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அகெயின் நான் எப்பவுமே சொல்ற மாரி உங்களுடைய விஷன், உங்களுடைய கோல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணணும். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரூ. 10,000 வேணும்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ, ப்ராப்பரா உங்களுக்கு என்ன வந்து உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் உடைய தகுதி என்ன அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன தேவை அப்படின்றத நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த விஷயம் உங்களுக்கு நடந்ததாவே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பே லீஃப்ல எழுதப் போறீங்க. ஸோ பே லீஃப்ல நீங்க ஸ்விட்ச் வேர்டா எழுதலாம், நம்பர்ஸா எழுதலாம், ரூன் சிம்பிள் வரைஞ்சு எரிக்கலாம். இந்த மாரி பண்ணலாம். எனக்கு இந்த டெக்னிக்லாம் தெரியாதுங்க. நான் சாதாரணமா எழுதட்டுமா? அப்படின்னு கேட்டா, நீங்க தாராளமா எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க எந்த மாதிரியான ஹஸ்பண்டோ, இல்ல மனைவியோ நீங்க வந்து ஈர்க்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா? ஸோ அத நீங்க விசுவலைசேஷன் பண்ணி, என்னோட கல்யாணம் இந்த மாரி அழகா அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நன்றி. இல்ல எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய விசுவலைசேஷன மொத்தமா நீங்க வந்து எழுதணும். நடந்த மாதிரியே நீங்க எழுதணும். நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கனவுல இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஹால்ல கல்யாணம் பண்ணணும். இப்படி டெக்கரேட் பண்ணணும். நானும் என்னுடைய பார்ட்னரும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். இவங்களெல்லாம் நம்ம வந்து கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? டான்ஸ் பண்ணணும் வெட்டிங் ஸ்பேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கற்பனையா உங்களுடைய ஆழ் மனசுல ஓட்டிக்கிட்டே, விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே, தேங்க் பண்ணி நீங்க அந்த பே லீஃப்ல, பிரியாணி இலையில வந்துட்டு கிரீன் கலர் பென்ல எழுதலாம். நடந்த மாதிரி எழுதலாம். நன்றி வந்து கண்டிப்பா அதுல வந்து சொல்லணும். ஸோ ஃபைனலா வந்து தேங்க் யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லி முடிச்சுட்டு, அந்த பே லீஃப நீங்க கையில வச்சு நல்லா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி, அந்த பே லீஃப நீங்க எரிச்சு, அந்த எரிச்சதுடைய சாம்பல நீங்க வானத்த நோக்கி தூவி விட்டுறலாம். ஸோ அதுலயும் நெறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன அப்டின்னா, நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். என்ன பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பால்கனி இல்லாத அபார்ட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அந்த பால்கனில நீங்க வானத்த பார்த்து, நீங்க அந்த பே லீஃப தூவி விட்டுறலாம். உங்களுடைய ஆ வேண்டுதல், உங்களுடைய கோரிக்கை நியாயமானதா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்த எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.